ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனால் டிஎன்பிசி குரூப் ஃபார் 1 இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அதில் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போனால் சிம்பிளிஃபிகேஷனோட பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. சிம்பிளிஃபிகேஷனில் பேசிக்லேருந்து உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ எல்லா மாடலையும் மேக்ஸிமம் ஒவ்வொரு சம் அப்ரோச் பண்ணிக்கிறேங்க. இது இல்லாமல் நாளைக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷின் பாதி சம் சால்வ் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் ப்ரீவியஸ் கொஷின் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்க போகிறேன். பாதி சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் எனக்கு சென்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணியே ஆகணும். எல்லாரும் பண்ணீங்கன்னா தான் நம்ம ஈஸியாக பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வாங்க முடியுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுங்க கண்டிப்பாக. ஏன்னா 1 இயர் முடிக்கும் போது நாமளே எல்லாம் தெரிஞ்சு கற்றுக்கலாங்க. இப்போ இருந்து கற்றுக்கிட்டோம்னா அப்கமிங் டேஸில் நம்மளோட இன்னும் பெஸ்ட்டாக யாருமே இருக்க முடியாத அளவுக்கு கற்றுக்க முடியுங்க. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கூட இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த வீக்கில் வந்து உங்களுக்கு சண்டே வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து ஒரு 15 to 20 கொஷின் கம்பல்சரி இருக்குங்க. எல்லாரும் பாருங்கள், ஜாலியாக சால்வ் பண்ண எதையும் நினச்சி ஃபீல் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் ஒர்க் போலியா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக போயிடலாங்க. அதற்கான எஃபெக்ட் தான் இப்போ இருந்து போட்டுக்கிற எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஜாலியான வைப்ல சால்வ் பண்ணலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான், பார்த்தனியுமே நிறைய பேர் போட்டுருவீங்க. பாருங்க, 4y/3 minus y equal to 2/3 into 2/y மதிப்பு காண்கன்னு சொல்லிக்கிறாங்களா. இது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்கிற டைரக்டா மல்டிப்ளிகேஷன் பண்ண 2 into 2 பண்ணும்போது 4/3y வருதா. இங்க பாருங்க, இங்க 3 வந்து எல்சிஎம் எடுக்கிறாங்க. ஏன்னா இங்க 3 இங்க 1 இருக்குது. எல்சிஎம் எடுத்தா 3 வருமாங்க. 3 into 4y minus 3y வருமாங்க. 4y இருந்து 3y மைனஸ் பண்ணீங்கன்னா என்னங்க, y/3 equal to 4/3y ஆங்க. அடுத்தது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றாங்க. y into 3y equal to 4 into 3 ஆங்க. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன வருங்க, நீங்க தான் சொல்லணும், டக்குன்னு சொல்லுங்க. 12 equal to இங்க 3y squared ஆங்க. அடுத்தது என்ன பண்ணனா, y squared இங்கே வச்சுக்கோங்க. இன்டூல இருக்கிற 3 அந்த சைடு போச்சுன்னா டிவைடா மாறுமாங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 3 டேபிள் இது 1 டைம், இது 4 டைம் ஆங்க. y squared ஓட வேல்யூ 4ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டு y ஓட வேல்யூ என்ன பிளஸ் ஆர் மைனஸ் 2 வாங்க. ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். இவ்வளோ ஈஸி தாங்க, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இது எடுத்துருக்கிற, இது கல்சியம் ஃபைன் பண்ணிக்கிற, இது டேரெக்டாக ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாதுங்க. அதனால் டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டாங்க. டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ண 2 into 2 4 ஆங்க. 4/3 into y 3y ஆங்க. அடுத்து இங்கே எல்சிஎம் எடுத்துக்க. எல்சிஎம் என்னங்க, 3 போட்டாங்க. அடுத்து என்ன பண்ணானே 3 மேலே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3 கேன்சல் ஆகி 4y வருங்க. 4y minus 3y வருமாங்க. 4yலேருந்து 3y மைனஸ் பண்ணால் y கிடைக்குங்க. y/3 equal to 4/3y இருக்கு. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது y into 3yங்க. 3y equal to 4 into 3 ஆங்க. இது மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 12ங்க. இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3y squared ஆங்க. y squared equal to 12/3 கேன்சல் பண்ணீங்கன்னா y squared equal to 4ன்னு சொல்லி வந்துருச்சாங்க. நம்மளுக்கு y தான் வேணும். y equal to plus or minus 2ங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. இதே வைப்ல இருங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நம்ம ஒர்க் போகிறது கன்ஃபார்ம்ங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். பாருங்க, x power 4 minus 1/x squared plus 1 இருக்குது. இங்கே வந்து ஈக்குவல் டு 8 எனில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இது என்ன பண்ணேன்னா, x power 4 minus 1 power 4 இது ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இதே என்ன பண்ணாலே x squared into the whole square minus 1 squared into the whole squared. இப்போ பார்த்தா எப்படி இருக்குதுங்க, a squared minus b squared படி இருக்குதாங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், x squared plus 1 into x squared minus 1ன்னு எழுதலாமாங்க. இது நான் எழுதிக்கிற டைரக்டா x squared plus 1 into x squared minus 1 equal to 8 இங்க x squared plus 1 அப்படியே இருக்குது. இது ஃபர்ஸ்ட் இருக்கிற டைமை பிரித்து எழுதிக்கிறேங்க. a squared minus b squared படி எழுதிக்கிறேன். அதை எழுதினோடனே x squared plus 1 x squared plus 1 கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்குங்க, x squared minus 1 equal to 8 ஆங்க. அடுத்த மைனஸ் 1 அந்த சைடு போயிடுச்சுன்னா பிளஸ் 1 ஆகுமாங்க. 9 வருமா. டோட்டல் பண்ணால் x squared வேல்யூ 9ங்க. நம்மளுக்கு x வேணும்னா பிளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வருமாங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு 9 வந்து எதோட ஸ்கொயரு 3யோட ஸ்கொயரா 3 தாங்க ஆன்சர். பிளஸ் ஆர் மைனஸ் 3 அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இது வந்து a squared minus b squared படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேங்க. அது எப்படின்னு எழுதுறாங்கன்னா a plus b into a minus b. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா x squared into the whole squared minus 1 squared into the whole squared எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அது எப்படின்னா x squared plus 1 into x squared minus 1 எழுதிக்கிறேன். அது இங்கே டேரெக்டாக ஃபர்ஸ்ட் எழுதிட்டு பை கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேங்க. இந்த டைம் கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்குங்க, x squared minus 1 equal to 8ங்க.
-1 அந்த சைடு போனால் +1 ஆயிருங்க. 8 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 9ங்க. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 9னா எக்ஸோட வேல்யூ +or-3ங்க. ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு ஈஸி மெத்தடில் சால்வ் பண்ணி தரப்போகிறேன். இது மாதிரி ஈஸி வேல சொல்லும் போதெல்லாம் நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபுல்லு மல்டிப்ளேஷன் பண்ணிட்டீங்க ரொம்ப லேட்டாகவே. இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா லாஸ்ட் நம்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி 2 × 3 3 × 4 4 × 5 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ப்ளஸ்ல இருக்குதா, மேலே வந்து 1 இருக்குதா செக் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா என்ன பண்றீங்கன்னா லாஸ்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. லாஸ்ட் நம்பர் அடுத்த மைனஸ் போட்டு இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க, அந்த நம்பர் எடுத்து எழுதிக்கிங்க. பை அடுத்த லாஸ்ட் நம்பர் மறுபடியும் போட்டுக்குங்க. அடுத்து இன்டூ போட்டு இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எழுதுங்க. வேலை முடிஞ்சு. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் இருக்குதா ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. செக் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க. லாஸ்ட் நம்பர் எடுத்து எழுதி மைனஸ் போட்டு இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எழுதிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா பை போட்டு லாஸ்ட் நம்பர் என்ன வேல்யூவோ அதை எடுத்து எழுதி இன்டூ போட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் வேல்யூ எழுதுங்க. இதுதான். இதுக்கப்புறம் இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க. இந்த மெத்தடு நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டுக்கிறாங்க. அதனால தான் இந்த மெத்தடு சொல்லித்தரேன். இப்படி அப்ரோச் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ 51லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க 49. 49/51 × 2 மல்டிப்ளேஷன் பண்ணால் 102 வருதாங்க. ஆப்ஷன் ஏ தாங்க ஆன்சர். இந்த வேவில் அப்ரோச் பண்ணுங்க சம்மை. இதுதான் ரொம்ப ஈஸியான ஃபார்மேட்டுங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 54 இங்கே 54 வருது. 67 இப்படி 67 வந்துச்சுன்னா ஒரு நம்பர் ஏ இன்னொரு நம்பர் பின்னு வச்சுக்கோன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஏங்கிறது 54ன்னு வச்சுக்கோங்க, பி வந்து 67 வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க அப்ளை பண்ணுங்க. a + b த ஹோல் ஸ்கொயர் வருமா, ப்ளஸ் அடுத்து இது ஏன்னு வச்சுக்கிறோமா ஏ மைனஸ் இது பின்னு வச்சுக்கிறோம் b த ஹோல் ஸ்கொயர் பை 54 ஏன்னு வச்சுக்கிறோமா, அதனால a ஸ்கொயர் ப்ளஸ் இது என்ன வச்சுக்கிறோம் பின்னு வச்சுக்கிறோமா b ஸ்கொயர். அடுத்து இது வந்து a + b த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் பண்ணுங்க. a squared plus b squared plus 2ab plus இதுக்கு என்ன ஃபார்முலா a squared plus b squared minus 2ab ஆங்க. plus 2ab minus 2ab அடிஞ்சிரு, மிச்சக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். இங்க ஒரு a squared இங்க ஒரு a squared டோட்டல் பண்ணா 2a squared வருமா, 2a squared அதே போல இங்க ஒரு b squared இங்க ஒரு b squared டோட்டல் பண்ணா 2b squared வருமா பை a squared plus b squared அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணனா 2 ரெண்டுலயும் பொதுவா இருக்குதாங்க, அதனால காமனா வெளியே எடுத்துக்கிறேன். 2 வெளியே எடுத்தீங்கன்னா a squared plus b squared வருமா பை a squared plus b squared ஆங்க. இப்போ பாருங்க இது கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்குங்க 2 தானே இருக்கு. இது 2 தாங்க ஆன்சர். வேலை முடிஞ்சு. நீங்களாம் இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணது அவசியமே இல்லை. 2 × a + b வந்துருந்துச்சுன்னா வேணா ஏவு பியோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறதா இருந்திருக்கு. இங்கே எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு டைம் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஏங்கிறது 54ன்னு வச்சுட்டா பிங்கிறது 67 வச்சுட்டா அப்புறம் a + b இதை வருமா a + b த ஹோல் ஸ்கொயர் அடுத்து a - b த ஹோல் ஸ்கொயருங்க பை a squared plus b squared எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணா இது எக்ஸ்பிரஷன் பண்றேன். எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது a squared plus b squared plus 2ab வருங்க பிளஸ் a squared plus b squared minus 2ab வருமாங்க பை a squared plus b squaredங்க. அடுத்து plus 2ab minus 2ab கேன்சல் ஆயிருங்க. மிச்சம் இருக்கிறது ஆட் பண்ணுங்க. இங்க ஒரு a squared இங்க ஒரு a squared டோட்டல் பண்ணா 2a squared 2a squared plus இங்க ஒரு b squared இங்க ஒரு b squared டோட்டல் பண்ணா 2b squared வருமா பை a squared plus b squaredங்க. அடுத்து 2 காமனா வெளியே எடுத்துனோமா a squared plus b squared வருங்க பை a squared plus b squared இது கேன்சல் ஆகி மிச்சம் 2 இருக்குமா 2 தாங்க ஆன்சர். இந்த ஃபார்மேட்ல சம் அப்ரோச் பண்ணுங்க. இன்னொரு ரெண்டு மாடல் ஃபார்மேட் சம் தான் இது முடிச்சிட்டோமா நாம மேக்ஸிமம் சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு சம் சால்வ் பண்ணிட்டு குரூப் 2 குரூப் 4ல எந்தெந்த மாடல் சம் கேட்டுக்கிறாங்க அதுல எல்லாம் ஒரு ஃபார்மேட் சம் நான் சால்வ் பண்ணி காட்டிக்கிறேன். அது இல்லாம உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல என்ன தேவையோ ஸ்கூல் புக்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு எடுத்து தான் சம் அப்ரோச் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல எது கேட்க சான்ஸ் இல்லை. நீங்களே சிம்பிளிஃபிகேஷன் சம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. தெரியலனா கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். எது தெரியலனாலும் எனக்கு கண்டிப்பா சென்ட் பண்ணுங்க. அதுக்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவை போறேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நோட்ஸ் எழுதி உங்களுக்கு கொடுக்குறேங்க. பாருங்க இந்த கொஸ்டினோட நீ சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் கம்ப்ளீட் ஆக போகுதுங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷனோட ப்ரீவியஸ் கொஸ்டின் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சால்வ் பண்ணலாம். மிச்சது நீங்க சால்வ் பண்ணி தெரியலனா கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். வாங்க சால்வ் பண்ணலாம். இதோட முடிக்க போற ஒரு டாபிக் சிறப்பா 3 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண போறேங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு நம்பர் வருங்க. ஸ்கொயர் ரூட்ல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு அதுதாங்க ஆன்சர். 3 தாங்க இதுக்கு ஆன்சர். ஃபர்ஸ்ட் நீங்க பிளஸ் மைனஸ் ஏதோ ஒன்று இருக்கிறதா செக் பண்ணுங்க. அப்படி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஸ்கொயர் ரூட்குள்ள ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு அங்கே உள்ள இருக்கிறதாங்க ஆன்சர். நீங்க இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய டைம் குரூப் 4ல கேட்டுட்டே இருக்கிற கொஸ்டின்ங்க. பார்த்துங்க நல்லா. ஸ்கொயர் ரூட்குள்ள ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் அதோட ஆன்சர். இந்த டைம் ஏன் சொல்றேன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க.
இந்த கொஸ்டின் பாருங்க, இப்படி ஸ்கொயர் ரூட்குள்ள ஒரு நம்பர், அந்த நம்பர் ஒரே நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்து இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா, இங்க பாருங்க இங்க பிளஸ் கிடையாது, இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்றீங்கன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. பிளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணீங்கன்னா 6 உள்ள இருக்கிற நம்பருக்கு நியரஸ்ட் ஃபேக்டர் 6 வர டேபிள்ல ரெண்டு நம்பர் பக்கத்தால வர மாதிரி நம்பர் எடுக்கணுங்க. 6 வர டேபிள்ல என்னங்க 1 into 6ங்க, அடுத்தது 3 into 2 6 ஆங்க. இப்படி வரதுல நியரஸ்ட் ஃபேக்டர் பக்கத்தால வர ஃபேக்டர் எடுத்துக்கோங்க. என்னங்க 3 2 வாங்க. இதுல வந்து இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுல எது பெரிய நம்பரோ அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. இது 3 தாங்க ஆன்சர். அதுவே இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா 2 தாங்க ஆன்சர். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஃபார்மேட் சொல்லித்தர, 6க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாருங்க. 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்னங்க வரும் 3. எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிங்க. அதுவே இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா 6க்கு முன்னால நம்பர் என்னங்க, 6க்கு முன்னால ஸ்கொயர் ரூட் 4க்கு முன்னால என்னங்க 4 எதோட ஸ்கொயர் 2ஓட ஸ்கொயர் 2 தாங்க ஆன்சர். ரெண்டு மெத்தட், ஒரு மெத்தடுங்க பாருங்க 6 இன்க்ரீஸ் ஆகி பிளஸ்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணீங்கன்னா இது நியரஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. நியரஸ்ட் ஃபேக்டர்னா அந்த ரெண்டு நம்பர் பக்கத்தால இருக்க ரெண்டு நம்பர் பெருக்குனா உள்ள இருக்க நம்பர் வரணுங்க. அதை எடுத்து எழுதிக்கங்க 3 into 2ங்க. அடுத்து என்ன பண்ணீங்கன்னா இங்க பிளஸ் இருக்குதா மைனஸ் இருக்குதா செக் பண்ணுங்க. பிளஸ் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுலயே எது பெரிய நம்பரோ அதை எடுத்து எழுதுங்க, அதுதான் ஆன்சரா இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணீங்கன்னா உள்ள இருக்க நம்பருக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாருங்க. 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் 3 ஆங்க. 3 தான் இதுக்கு ஆன்சர். இப்படி கூட கொண்டு வரலாங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்குதோ அந்த மெத்தட்ல அப்ரோச் பண்ணுங்க. இந்த மெத்தட் பாருங்க 12 மைனஸ் இருக்குது. மைனஸ்க்கு என்ன ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னா மைனஸ் பிளஸ் தான் நியரஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்க. நியரஸ்ட் ஃபேக்டர் இது கண்டுபிடிச்சேனுங்க 4 into 3 ஆங்க. இதுல வந்து இங்க மைனஸ்க்கு தான் பிளஸ் இருக்குதா பாருங்க. மைனஸ்க்குதுன்னா இது ரெண்டுல ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுங்க 3 தாங்க ஆன்சர். இந்த மெத்தட் பிடிக்கலனா இன்னொரு மெத்தட் என்ன பண்ணீங்கன்னா 12க்கு முன்னால ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்க. 12க்கு முன்னால ஸ்கொயர் வேல்யூ என்னங்க 9க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன 3 வருதா, 3 தான் இதுக்கு ஆன்சருங்க. இவ்வளவுதான். இவ்வளவு ஈஸியா சம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இதே போல வீடியோ பார்க்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த ஓவராலா எல்லா சம்மையும் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் தான் நெக்ஸ்ட் இப்போ இருக்கிற எல்லா டாபிக் சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ப்ரீவியஸ் கொஸ்டின் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் வேணுமான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் எனர்ஜியா இருக்கு. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ, பை.